வணக்கம் பெண்களே, எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, நான் பார்க்கிறேன், அது மோசமாக இருக்கிறது. மோசமான அறை கிடைச்சதா? எவ்வளவு பயங்கரம்! என் படுக்கை உடைந்து விட்டது. மேலும் அங்கே கரப்பான் பூச்சிகள் உள்ளன. ஓ, அதை எடுத்து விடு. அண்ணா, நீ எல்லாரையும் பயமுறுத்தி விடுவாய். நிறுத்து, நான் அவர்களை எனக்கே எடுத்துக்கொள்கிறேன். அது என்னை வெறுக்க வைக்கிறது. வெள்ளிக்கிழமை, நான் இங்கே வாழ விரும்பவில்லை. நான் உன்னுடன் இருக்க விரும்பவில்லை. நாம் பலி கொடுக்க வேண்டும். சரி, நான் உண்மையில் ஏதோ ஒன்றை கண்டுபிடித்தேன். நாம் நமது அறைகளை முற்றிலும் புதிதாக உருவாக்குவோம். அப்படிதான் நான் அதை வைத்துக் கொள்வேன். பாருங்கள். ஓ, ரத்மியும் பிரகாசமாயிருக்க நான் குருடாக வேண்டுமா? இதோ என்னுடையதை பாருங்கள். நான் அதை எனது சொந்த பாணியில் செய்வேன். நீங்கள் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. புதன்கிழமையின் அறை அழகாக இருந்தது என்று நினைத்தேன். ஆனால் என்னின் அறை மிகவும் அழகாக இருக்கிறது. எந்த உள்துறை மயமாக்கலும் அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். போடு ஆர்ட் புதிய சவாலுக்கு வரவேற்கிறோம். கை, உன் உதவி தேவை. முடியுமா? அப்போது என்ன ஆன்ஸ்படுத்தலாம் என்று பார்க்கலாம். அது என் சகோதரன் அதை அங்கே வைத்தான். கருப்பு பெயிண்ட் சரியானது. இந்த வெள்ளை சுவர்கள் எனக்கு மருத்துவமனை நினைவூட்டுகின்றன. அவற்றை வண்ணம் பூசுவோம். சரியானது. கருப்பு என்பது ஒரு அழியாத பாணி. எனிட் மட்டும் அதை விரும்பவில்லை. மற்றும் என்ன இருக்கிறது? கை, எனக்கு உதவுங்கள். எனிட், போய்விடு. அதை பிடிக்கிறேன். ஒரு துர்பியும் எனக்கு காயம் செய்யாது. தொடங்கலாம். வாவ், வென்ஸ்டே, ஒரு இளம் பெண்ணுக்காக மரச்சாமான்களை சேகரிப்பதில் நீ மோசமாக இல்லை. வாவ், அது இல்லை. நான் படுக்கையை கருப்பாக வண்ணம் பூச முடிவு செய்தேன். இப்படி இருந்தால் நல்லது என்று நினைக்கிறேன். இன்னும் ஏதோ குறைவாக உள்ளது. சரி, என் ரகசியங்களின் பெட்டி. அது என்ன? நான் பார்க்க வேண்டும். என் அறையில் சில அலங்கார பொருட்களை பயன்படுத்தலாம். அது சிறந்தது. அது மிகவும் நல்லதாக தெரிகிறது. இறுதியாக சில வெள்ளை நிறத்தை சேர்ப்போம். பூ, என் கைகள் அழுக்காக வேண்டாம். கை, எனக்கு உதவுங்கள். அது நல்லது. அற்புதம். நன்றி. நீ சுதந்திரமாக இருக்கிறாய். எல்லாம் தயார். என்னை தாண்டி என்ன செய்கிறாள்? என்னை தாண்டி நீ அங்கேயே இரு. கவனமாக பார். இது உன் பாதி, இது என் பாதி. மஞ்சள் கோட்டை தாண்டாதே, சரியா? ஓ, என்னை தாண்டி கொஞ்சம் கோபமாகிவிட்டாள். நம்முடைய நகங்களை ஒன்றாக பிடிக்க. குட்டி நாய். நான் மன்னிக்கவும். இது எனக்கு அரிதாகவே நடக்கிறது. ஆனால் என் அறையை கவனிக்க நேரம் வந்துவிட்டது. நான் என் அறையை புதன்கிழமை என்று இருந்ததை விட சிறப்பாக மாற்றுவேன். ஆஹா, அவள் அதை பார்ப்பதற்காக என்னை வேண்டிக் கொள்வாள். வாவ், என்ன அழகான நிறம். தயார். இந்த சுவர்கள் மந்திரமாய் தெரிகின்றன. உள் அலங்காரத்திற்கு தேவையான அனைத்தையும் நான் ஆர்டர் செய்ய வேண்டும். ஓ, அவர்கள் ஏற்கனவே வந்துவிட்டார்கள். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஹலோ. ஆம், தயவு செய்து இதை இங்கே வையுங்கள். சரி. ஓ, உங்களின் உதவிக்கு நன்றி. பை. என்ன காத்திருக்கிறது இங்கே? அருமை. ஓ, மஞ்சள் வண்ண பெயிண்ட் மற்றும் ஒரு தூரிகை. இதுவே எனக்கு தேவை. நான் படுக்கையும் தரையும் வண்ணம் போட போகிறேன். லா 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 லா. இது சூரியன் என்று நான் நடிக்கிறேன். இந்த மஞ்சள் நிறம் என் மனநிலையை உயர்த்துகிறது. இன்னும் என்ன இருக்கிறது? வாவ், எவ்வளவு பொம்மைகள். வாவ். வாவ், ஏனிட், உன் அறை ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. இது மிகவும் ஆரம்பம். இப்போது நான் இதை முடிப்பேன். வாவ், அந்த ரிப்பன்களும் வானவில். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மேலும் ஒரு பட்டாம்பூச்சி. அதை பாருங்கள். கனவு பிடிப்பான் மற்றும் சில ஸ்டிக்கர்கள். உங்களுக்கு இது எப்படி பிடிக்கிறது? நிச்சயமாக எனக்கு நிறைய நகங்கள் பூசிகள் உள்ளன. அதை நான் வரைவதற்கு பயன்படுத்தலாம். ஓய்லா, எல்லாம் முடிஞ்சது.
வாங்க, உள்ள வாங்க. வாவ், அது அற்புதம். А столько классных вещей и книг, и даже этот горшок с травой. எல்லாமே மந்திரமாய் தெரிகிறது. நன்றாக இருக்கிறது. ஓ ஆம், நன்றி. ஓ, பொறாமைப்படாதே. வென்ஸ்டே, உன் இருண்ட அறையில உட்காரு. இங்கே கை அருமை, அது அருமையாக தெரிகிறது. இப்போது ஒரு சிறிய ஃபாண்டட், இது போதும். உங்களுக்கு சில மோதிரங்களை போடுவோம், இது போதும். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன பாருங்கள். ஓ ஓ, நீ அழகாக இருக்கிறாய். என்ன கை என்னிடம்? நீ அங்கே என்ன செய்கிறாய்? உங்கள் கைகளை காட்டுங்கள். அருவருப்பாக இருக்கிறது இந்த பிங்க் பஞ்சு எல்லாம். ஓ, நீங்கள் அருவருப்பாக இருக்கிறீர்கள், போய்விடுங்கள். ஓ மனிதா, ஹே வென்ஸ்டே, இது சரியில்லை. ஓ அஃப்து, எனக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஓ, எனக்கு தெரியவில்லை. ஹலோ ராபர்ட். ஓ ஹே, நான் இங்கே இருக்கிறேன். உங்களுக்கு என்ன வேண்டும்? இது எனக்கான பரிசா? ஓ, நன்றாக இருக்கிறது, நன்றி. பை. ஹே, திரும்பி வா. மூவா. ஆமா, பை. பார்ப்போம். ராபர்ட் என்ன கொடுத்தார்? அதை திறக்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு நாய், அதுதான் நான் விரும்பியது. நீ அற்புதமாக இருக்கிறாய். உனக்கு பெயர் வைக்கிறேன். சான். உனக்கு ஒரு சிறிய விழா. ஓ, நான் ஒரு உடை தேர்வு செய்கிறேன். குள், அற்புதம். என்ன? ஓ ஆம், என் அண்டை வீட்டாருடன் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதா என்று சொல்ல வேண்டாம். Sienna, பயங்கரம். Gazarastani. Saus sur restaurant sur ombre choch. Trivis pro, Browsellinger. Alright, sure occur ears, though I'm precious preachal braids. Inger said this why I'm training shits. Cut up rental pace. Angry wawery and tour, angle Carl and trap in, praying jam. நீ மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறாய். ஓ, என்ன? அதை எடுத்துடு. கரப்பான் பூச்சிகள், என்ன ஒரு பயங்கரம். எத்தனை பேர் எனக்கு உதவுங்கள். ஓ, நான் இப்போ இல்ல இல்ல இல்ல, நான் இதை செய்ய விரும்பவில்லை. ஓ, தயவு செய்து வாருங்கள், தயவு செய்து. ஓ ஓ, நீங்கள் இங்கே இருப்பதற்கு நன்றி. என்ன? எனக்கு இதை ஏன் தேவை? சரி. ஆமாம். ஓ மனிதா, பயப்படாதே. அது என்ன? கார்லோ, நீ இறந்து விட்டாயா? என்ன ஒரு பயங்கரம். என் சிறந்த நண்பன் கார்ல் இறந்து விட்டான். அவனை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும். உனக்காக மிகவும் வசதியான பெட்டியை எடுத்தேன். நீங்கள் சொர்க்கத்தில் என்னை கவனித்துக் கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். இனிமையாக தூங்குங்கள் என் சிறிய கரப்பான் பூச்சி. நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். நீ மாற்ற முடியாதவன். இது என்ன, என்னட்? வந்ததற்கு நன்றி. எனக்கு ஒரு விருந்து நடத்த வேண்டும். நான் கேக் செய்ய முடித்து விட்டேன். இறுதி அலங்காரம். நான் விருந்தினர்களுக்காக காத்திருக்கிறேன். நானும் ஒரு விருந்தினை நடத்த முடிவு செய்தேன். ஓ, ஒரு கண். சரியானது. நன்றி கை. அன்னட். அவள் பயந்து விட்டாள். குளிர். பெண்களே, சீக்கிரம் பாருங்கள், எல்லாம் தயார். அவ்வா, இங்கே அவர்கள் இருக்கிறார்கள். நான் வருகிறேன். ஓ, வணக்கம் பெண்களே, வந்ததற்கு நன்றி. சரி, வணக்கம். முத்தங்கள். ஓ இல்லை, என் அழகான கேக். ஓ, நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டீர்கள். எப்படி இருக்கிறது? நீங்கள் எப்படி முழு கேக்கையும் தனியாக சாப்பிட முடிந்தது? ஓ மான். ஹே ஹூ. ஹூரே, ஒரு பார்ட்டி. உங்களுக்கு கேக் வேண்டுமா? நீங்க பயப்படாமல் முயற்சி செய்யலாம். அன்னட், கவலைப்படாதே. நீ உண்மையாகவே அதை சாப்பிட போகிறாயா? சரி, அது பயமற்றது. ஓ இல்லை, இன்றிரவு ஆனட் பிறந்த நாள் விருந்து.
அனெட், உனக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்ல வரேன். சன்னி, உன் கேக்கை சாப்பிட்டதாக பெண்கள் சொன்னார்கள். வாவ், வென்ஸ்டே, அது மிகவும் அழகாக இருக்கிறது. நன்றி. இன்னைக்கு உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு ஹாம்பர்கர் வேண்டும். இதோ இதுதான். ஓ பர்கர் அருமை. நான் உங்களுக்கு ஒரு அழகான ஹாம்பேகர் செய்வேன். இதுக்கு இந்த பெரிய குழாய் தேவைப்படும். நான் கொத்தமல்லி இலை, பலவிதமான காய்கறிகள், அமைதி என்னவோ என்று. சீஸ், இன்னும் பல காய்கறிகள் சேர்த்து பன் கொண்டு அனைத்தையும் மூடப்படும். அவர் என்ன செய்கிறார்? ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதோ இது ஒரு மிகப்பெரிய ஹாம்பர்கர். முழு உணவின் மீது சாஸ் ஊற்ற வேண்டியுள்ளது. இது ரொம்ப சுவையாக இருக்கும். இன்னும் சாஸ் இருக்கணும். அது அற்புதமானது. நான் எனது சொந்தமாக ஒரு கைவினை பர்கரை செய்ய இருக்கிறேன். நாங்கள் சுவையான மற்றும் ஆரோக்கியமான பொருட்களை பயன்படுத்துவோம். உதாரணமாக பரங்கிக்காய் மற்றும் ஹாம்பர்கர் ஒன்றும் தொடர்பில்லாதவை போல தோன்றாது, ஆனால் இது மிக சிறந்த பன்களை உருவாக்கும். மீண்டும் அடுத்தது எனக்கு பத்திரிப்னா கூச்சி கீரை, கொஞ்சம் இலைகள். அது மிகுந்த ரசமான உணவாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக நமக்கு வைட்டமின்கள் தேவை. நிறைய வைட்டமின்கள், கேரட், மிளகாய் தோல் மற்றும் பல்வேறு வெஜிடபிள்ஸ் தேவை. இது ஒரு வெஜிடபிள் பட்டி ஆகும். ஆம், அழகாகவும் நம்ப முடியாதவாறு சுவையாகவும் இருக்கிறது. அதை எங்கள் பர்கரில் வைக்கின்றோம். கடைசி முடிவுகளை செய்யக்கூடிய நேரம் இது. உங்களிடம் என்ன நிலை? அப்பா, இது முட்டாள் போல் இருக்கு. ஆஹா, அதுவே சரி. நான் ஒரு இனிக்கும் பர்கரை செய்யலாம். ஒரு பீஸ் ஜவ்வை எடுத்து கட்லட் இடத்துல வைக்கிறேன். அப்படின்னு விடு. இப்போ மார்ஷ்மெலோக்களும் நிறைய மர்மலேடும். ஐயோ, இதுக்கு ஸ்ட்ராபெரி சாஸ் ஊத்துறேன். ஓடா, இது ருசியாக இருக்கிறது. இது அற்புதமா இருக்கும். மிக அழகான புர்கரை பெற்றோம். நிச்சயம் ஹனி, நாங்கள் தயார். வாவ், இது என்ன? நான் இந்த பர்கரை தொடங்கிவிடும் என்று நினைக்கிறேன். மிகவும் சுவையானதாக இருக்கிறது. மிகவும் ஆர்வமூட்டும். அதிசயம். இதை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மிகவும் விசித்திரமாக இருக்கிறது. இதை பார்ப்போம். இச்சிறிய ஒன்றை இது அருமையாக இருக்கும். நான் இதை சென்று முயற்சி செய்ய போகிறேன். ஆஹா, இது இனிமையாக வருகிறது. இதுதான் வெற்றியாளர். ஆமா, நான் ஜெயிச்சிட்டேன். நான் மிகவும் நன்றாக செய்தேன். Guys, இந்த அசாட்சியான விளையாட்டை பார்க்கவும். மிக்க மாசமான விளையாட்டு. கூகிள் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் மல்டிடூ ஸ்வோர்டு விளையாட்டை பதிவிறக்கி விளையாடுங்கள். மகிழுங்கள் மல்டிடூ ஸ்வோர்டுடன். நீ இப்போது என்ன விரும்புகிறாய்? எனக்கு சுவையான பிஸ்ஸா வேண்டும். Enough for a package. அல்லது ஆடுவேனா? யாக்கு. ஆனால் ஆடுவதை நிறுத்துவோம். வெள்ளை மிளகாய் தொடங்குவோம். நான் ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பிசா செய்வேன். அது ஒரு எரிமலையாகும். எல்லாவற்றிற்கும் சாஸ் ஊற்றுங்கள். ஒரு கனமான பரப்பு. மிகவும் கவனமாக சில சீஸ் தூவது. கண்டிப்பா சில காளான். சரி, நிச்சயம் நமக்கு சில பெப்பரோனி வேண்டும். ஒரு பீட்சாவில் மிகவும் முக்கியமானது கொஞ்சம் காரம். டபாஸ்கோ காரம் சாஸ் ஒரு துளி சேர்ப்பேன். ஒரு துளி மட்டும். என் பீட்சா பொரியப்பட்டுள்ளது.
அது என்ன? மிக அருமையாக மணக்கிறது. முதலில் நான் சீசை துருவுவேன் என்று நினைக்கிறேன். நாம இது அதிகமாக வைத்துக் கொள்வோம். பேர்சாவில் உண்மையிலேயே நிறைய சீஸ் இருக்க வேண்டும். ஆஹா, சுவாரஸ்யமான சாஸ். அதை நானும் ஊற்றுகிறேன். சில சுவையூட்டிகள், இன்னும் கொஞ்சம், சில இலைகள். இதை ஓவனுக்கு எடுக்க வேண்டும். ஆஹா, இது மிகவும் அருமையாக இருக்கிறது. நன்றாக நறுமணம் வருகிறது. நன்றி. இப்போது நான் எனது தனி சின்னம் கொண்ட தர்பூசணி பிச்சாவை செய்ய போகிறேன். தர்பூசணிக்கு குறைவில்லாமல் பல வைட்டமின்கள் இருக்கின்றன. இது பிச்சாவின் அடியாக இருக்கும். நான் உடனடியாக அதை துண்டுகளாக வெட்ட உள்ளேன். அது ரொம்ப நல்லது. நான் ரொம்ப சுவையான கனி மற்றும் பழங்களையும் சேர்க்க போறேன். அதை வாழைப்பழம், கிவி, ஸ்ட்ராபெரி மற்றும் உலகின் அனைத்து பழங்களுடனும் அலங்கரிக்கிறேன். நாங்கள் தயாராக இருக்கிறோம். வாவ், மிகுந்த சுவையான பிஸ்ஸாக்கள். நான் இதை தொடங்கி விடுவேன். இது நன்றாக இழுக்கிறது. மிகவும் பழுக்கலானது. ஆமாம், சுவையானது. அடுத்த வரியை பார்க்கலாம். அல்லா, இவ்வளவு சீசா மற்றும் சாஸ். அது மிகவும் ருசிகரமான பீட்சா. சரி, கடைசியாக ஆனால் முக்கியமானது பழம் பீட்சா. இதுவே அடிச்சு வச்சிருக்குது. மிளன் பழம், வாழைப்பழம், ஜம்மு பழம். இதுவே வெற்றியாளன். சரி, எனக்கு இது போல ஒரு வானவில் வேண்டும். வானவில் என்ன அர்த்தம்? சரி, நான் ஒரு யோசனை வந்தது. நான் சிறப்பு பெயிண்ட் எடுப்பேன். இது மிகவும் சுவையாகவும் பல நிறங்களாகவும் இருக்கும். அதை மாவில் ஊற்றுவேன். என் பாருங்கள், பல நிற கலவக குழம்பு. ஓ, நான் ஒரு நிபுணன். ஓ வண்டா, நான் சற்று மயங்கி வரும். ஆனால் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு நிறைய பானங்கள் உள்ளன. சோடாக்களை பாருங்க. இப்ப கொஞ்சம் சர்க்கரை, நிறைய சர்க்கரை. சரியா, வெற்றுமையா எல்லாவற்றையும் கலக்கலாம். அட, நல்லா இருக்குது. நாம் எங்கள் கலவைகளை உள்ளே ஊற்ற வேண்டும். அருமை. அந்த நிறமிகு அடுக்குகளை பாருங்கள். ஆஹா, வேலை செய்தது. இப்போது வெற்றி உருவாக்க வேண்டும். முழுவதுமாக உறைந்து விட்டதா? சரியான நேரம். பாருங்கள், நாம் ஜெல்லி இருக்கு. நல்லதனாக்குக. இப்படி நடக்காதே. நான் என்ன செய்ய வேண்டும்? வேலைக்கு வெளியேறுவோம். எனக்கு நிறமுடையமா இருக்கிறது. எனது முதல் வேலை அதை உருள்த்தி விரிப்பதே. நான் பலவிதமான நிறங்களில் கேக்குகளை பெறுவேன். நான் ஒன்றின் மேல் ஒன்றை வைத்து பார்க்கிறேன். சூப்பர், பல நிறங்களில் கேக்குகள் கிடைத்து விட்டது. இப்போது நமக்கு கிரீம் தேவையுள்ளது. நான் அதை மிகவும் அழகாக செய்வேன் மற்றும் கவனமாக ஒரு கேக்கை மற்றொன்றின் மீது வைப்பேன். சரி, இப்போது கேக்கின் முழுவதும் கிரீம் தேவை. வெள்ளை கேக் மோம் சலிப்பு அளிக்கின்றது. எனவே நான் அதை அலங்கரிக்க போறேன். ஊஸ், நிறைய சர்க்கரை, நிறைய கேண்டி. இந்த லாலிபாப்ஸ்களை பாருங்கள். இது ரொம்ப அழகாக இருக்கும்.
அந்த குழந்தை வானவில் வேண்டும் என்றாள். அவளுக்கு அது கிடைக்கும். உன்னிடம் என்ன இருக்கிறது? ஆஹா, நான் என்ன செய்தேன் பாருங்கள். என் கையில் வண்ணமயமான ரெயின்போ ரோல் உள்ளது. அதை கிரீம் மற்றும் ஸ்ட்ராபெரிகள் கொண்டு அலங்கரிப்பேன். இது ஒரு சாண்ட்விச்சை போல இருக்கு. ஒரு இனிப்பான சாண்ட்விச். என் பேர குழந்தை இதை நிச்சயமாக விரும்புவாள். நான் என்ன கஜிகோ இருக்கிறேன் பாருங்கள். இது ஒரு கலை துணை. ஆமாம், இங்குள்ள எல்லாமே ரொம்ப சுவையானது, ரொம்ப சுவாரஸ்யமானது. இந்த பாட்டுல குலுங்குகிறது. இதுவும் ரொம்ப சுவையான ஜெல்லி. ஆமாம், அப்படியா? நான் தொடரலாமா? இது என்னிடம் வாங்கிக் கொள்கிறேன். உள்ளே ஸ்ட்ராபெரி மற்றும் கிரீம் எனக்கு மிகவும் பிடித்து வருகிறது. இதையும் நாம பொப்ரபத்து பார்க்கலாம். இது கூகுள் பழம் மட்டுமே. எனக்கு வாழ்க்கையில தான் எல்லாம் வேண்டும். அது நம்ப முடியாதது. அது என் வாயில் கரைந்து போகிறது. நிறுத்து தேவன். நல்லபடி இருக்கு, நல்லபடி இருக்கு. காணல் மழை சரியானதாக இருக்கும். கொஞ்ச நாள் ஆயிடு. நான் இதை சாப்பிட போது கிடையாது. 10 முழுவதும் 10. கேள்வியிலும் பல போல் நேர்த்தியாய். ஐயோ, நான் தான் வெற்றியாளர். இது நான் பார்த்து பெற்ற மிக சிறிய சாக்லேட் பட்டி. ஒரு சராசரி ஒன்று வைத்திருக்கிறேன். பக்கமா நிற்குங்கள் நண்பர்களே. இன்று எனது நாள். அவனை பார்க்கவும் முடியல. உங்க சாக்லேட் பார். சரி, ஆனால் நான் முதலிலேயே தொடங்குவேன். அப்புறம் என் லீப்ஸ்டன் பால் சாக்லேட்டை அனுபவிக்க முடியும். அல்லது அதற்கு மேல் சூடான சாக்லேட்டை. அதை நான் என் சிறிய சமையல் அறையில் உருக்குவேன். அங்கே போ. இந்த கேபேஜ் என் ஹார்ட் சாக்லேட். இது உண்மையில் பரபரப்பாக உள்ளது. மிகவும் ருசியாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிய. ஜேன் கப் ஐ நக்கிக் கொண்டிருக்கிறாள். செல்லுங்கள், வாழ்த்துக்கள். இப்போது என் 10. எனது சாக்லேட் பட்டியை கசக்க ஒரு ஹேர் ட்ரையர் தேவை. வாவ், செடிக்கிட்டு இல்லாமல் சாக்லேட் உள்ளது. ஓ, நான் செஞ்சுட்டேன். எனக்கு ஒரு லைஃப் ஹாக் தெரியும். இப்போது நான் சாக்லேட்டால் வரைந்து போகிறேன். ஆனால் அதுக்கு எனக்கு ஐஸுடன் ஒரு கிண்ணம் தேவை. எதை நான் போகிறேன் என்பதை ஊகிக்கவும். வரையுங்கள். மன்னிக்கவும் பெண்களே, ஆனால் இந்த தாஜ் உண்மையான இளவரசியின் கையில் போகும் மற்றொரு நகைச்சுவையான யோசனை உண்டு. இதை செய்யலாமா? கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஒரு கேஸ் நான் தெரிவு செய்யப்படுவேன். நீ ஒரு அருமையான பெண். தயவு செய்து என்னுடைய புகைப்படம் எடுக்க முடியுமா? நான் பார்க்கிறேன். குளிர். இத போஸ்ட் செய்யணும். அதை நீங்க தான் செய்தீங்க. நன்றி. இப்போது என் சாக்லேட் கிரீடத்தை முயற்சி செய்கிறேன். இது மிகவும் ருசியானதாக இருக்கிறது. இது வேடிக்கையாக உள்ளது. இது ஓர் ரிதம். ஹே, உன்னிடம் பெரிய பகுதி உள்ளது. என்ன சுவையான உணவு. சரி, நீங்க வரிசையில. எனக்கு சாக்லேட் பிடிக்கும். எனக்கிட்ட நிறைய சாக்லேட் உள்ளது. நான் காத்திருக்க முடியாது. கவலைப்படாத நண்பா, எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அது குளிர்ச்சியாக இருந்தது. நீங்கள் எந்த கான்செப்ட்ல இருக்கிறீர்கள்? அது நான்
ஓ பாருங்கள். பூனைக்காதுகள் எங்கே? சரி, இதோ அவை செம்மைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போது எனது பெரிய டோஸ் பால் சாக்லேட்டை சுவைக்கலாம். எப்படி? என்ன? தயவு செய்து எங்களை அன்புடன் ஏந்த முடியுமா? சுவையா இருக்குது. இந்த தடவையாவது பிரிட்டனிக்கு குட்டி பகுதியை தான் கிடைச்சது போல் இருக்கிறது. ஜேன் ஒரு சராசரி கம் மெஷின் பெற்றிருக்கிறார். அதனை பற்றி சாந்தமாக இருக்கிறார். இது எனது பிரியமான பகுதி. ஏமாற்றமடையாதே. பிரிட்டனி பேக்கி என்ன பெற்றிருக்கிறாள் என்று நீ இன்னும் பார்க்கவில்லை. இது உலகத்திலேயே மிகப்பெரிய கம்மின் இயந்திரம். சரி, பிரிட்டனியின் குழந்தையுடன் தொடங்கலாம். கோபப்படுவது பற்றி நினைக்கவே இல்லை போலிருக்கிறது. இதை போன்ற சுவையுள்ள கம்மிக்கேன் செய்வதும் எப்படி? இது மிகவும் குளிர்ந்தது மற்றும் மிகவும் இனிமையானது. ஆம், திருவாஷ கொண்டு வர கடினமாக வேலை செய்ய வேண்டும். அதுதானா? சரி, அவை மிகவும் இனிமையாக உள்ளன. எனக்கு பிடிக்கும். ஆனால் அவற்றிலிருந்து பெரிய குமிழியை ஊத முடியவில்லை. மன்னிக்கவும், அது ஒரு தவறுதலாக நடந்தது. அப்பா, ஆமா, பொண்ணை கிளீன் செய்வேன் இப்போதே. ஓடுகவும். சரி, இது ஜேன் வரிசை. அது சற்றே கடினமாக உள்ளது இல்லையா? நீங்கள் சுவை குச்சி பெற நாணயம் செலுத்த வேண்டியிருக்கலாம். அவளது நண்பர்கள் என்ன செய்ய வேண்டும் என தெரியவில்லை. ஆனால் ஒரு யோசனை இருக்கிறது போல் தெரிகிறது. ஒரு மோதல் உள்ளது. வா ஜேன், நாங்கள் உன்னை நம்புகிறோம். ஓ, இத பாருங்கள். வாவ், அவை ஹல்க் கைகளா? ஐயோ இல்லை, எல்லாம் தரையில் இருக்குது. நீங்கள் அதை முயற்சி செய்ய முடியாது. கவலைப்படாதே ஜேன், அடுத்த முறை நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள். மற்றும் நாங்கள் மற்றும் அவளது சூப்பர் மேகா இயந்திரத்துடன் கம்முடன் இருப்போம். சிறப்பாக செய்தாய் விக்கி. அவள் யாருடனும் பகிர்வதில்லை. அவள் இப்படி பெரிய அளவிலான பகுதியை தனியாய் எவ்வாறு சமாளிக்க முடிகிறது என்று கற்பனை செய்வது கஷ்டமாக இருக்கிறது. ஓ, இது நல்லா இருக்கு. நீ இத பார்த்தியா? ருசியா இருக்கு. நான் காத்திருக்க முடியவில்லை. காண்டம் ஊத. அருமை. விக்கி, நிறுத்துவாயா? அவள் பறந்து செல்கிறாள். நிறுத்து. நல்ல பயணம் விக்கி. இப்போது நம்மால் சுவைக்க முடியும் போல் இருக்கிறது. வாருங்கள் ஜேன், வாங்க போகலாம். உங்களையும் அந்த ஒலி கேட்கிறதா? இல்லை, அடி தலை. ஓ, என் வரிசை. நான் கவனமாக. அது உண்மையா? அது ஒரு நகைச்சுவை. எனக்கு பேயாண்ட்ரே கேக் இஷ்டம். எனக்கும். நீங்களுக்கு தெரிஞ்சுதானே? எனக்கு மிக பெரிய ஒன்று இருக்கிறது. அல்லது என்னுடன் தொடங்குங்கள். என்ன தெரிகிறது? ஓ, நிலம் உடைந்து போயுள்ளது. சாக்லேட் அதிர்ச்சி. எனக்கு உமர்வும் பிடிச்சுள்ளது. தெடிக்க முடியாது. என் கோக் பாட்டிலுக்கு எனக்கு திட்டங்கள் உள்ளன. இது சாக்லேட் கொண்டு செய்யப்பட்டுள்ளது என்று நாங்கள் கண்டுபிடித்ததில் இருந்து அதுல நான் கேக் செய்யலாம். நான் கண்டிப்பாக சரியாக இருந்தேன். ஒரு துண்டு முயற்சிக்கிறோம். ஓ, இது அற்புதம். என்ன உனக்கு வேணுமா? இல்ல, கண்டிப்பாக இல்ல. நான் மற்ற பாதியை எனக்கே சாப்பிடுகிறேன். நம்ப முடியல. பெண்களே, நான் ஆரம்பிக்கலாமா? இதற்காய் நான் ஆவலோடு இருக்கிறேன். ஆச்சரியம். நான்
இந்த சாக்லேட் கேக் நம்ப முடியாத அளவுக்கு அருமையாக இருக்கிறது. சுவை. நீ என்ன செய்கிறாய்? என் கேக்கை இன்னும் சிறப்பாக்க எப்படி செய்வதை நான் அறிவேன். அதற்காக எனக்கு ஒரு பிளெண்டர் வேண்டி இருக்கு, கொஞ்சம் அதிர்ஷ்டமும். எங்கள் வேக்கலையோட சாக்லேட் ஸ்மோடரல் ஃபுர்காம் இது பனி ஒரு வைஃபர் இருக்கிறது போல தோன்றுகிறது. சுவையாக தோன்றுகிறது. அல்ல, எனக்கு இது பிடித்தால் நண்டு. பாய் ஒன்றை உள்ளே வைப்பதை பார்க்கவும். நான் சரியாகவே சொன்னேன். இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. நல்லாக செய்தீர்ஜேன். நன்றி. இந்த சவால் எனக்கு பிடிச்சது. இருந்தால் போதுமானது. எனக்கு பேருந்தை பிடிக்க முடியுமா? காத்திருக்கவும், என்னை காத்திருக்கவும். நான் ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். பிரிட்னி எங்கே? நாங்கள் இருக்க போகிறோம். பள்ளிக்கு சென்று கொள்ள வேண்டும். நான் இங்கே இருக்கிறேன். நீங்கள் நலமா? இங்கே நான் நன்றாக இருக்கிறேன். ஹாய். நீங்க மெதுவா பேச முடியுமா? நான் எனது உதட்டில் படுக்கிறேன். அப்பப்பா, நான் இப்போது ஜோக்கர் மாதிரி இருக்கிறேன். நன்றி. அல்லது சரி, நான் உன்னை அடித்தேன். பஸ் நிறுத்துங்கள். அந்த பாட்டி சாலையை கடப்பதை காணவில்லையா? ஹலோ டிரைவர், நாங்கள் உங்களுடன் வரலாமா? பள்ளி குழந்தைகள் மட்டுமே. சரி பாட்டி, உள்ள வாருங்க. பாட்டி, நான் இங்கே. நீ பாட்டி இந்த இடத்தியா? என்னை பற்றி என்ன? இங்கே சிறிய புண்கை ஏற்பட்டிருக்கிறது. ஆஹா, வாங்க. எந்த கேபமும் இல்லை. என் செலமே சாப்பிடு. அடடே, ஏன் எல்லாம் அசைகிறது? நான் ஓட்டுநரிடம் பேசுறேன். அதுதான் பேருந்தை ஓட்ட போதுமானது இல்ல. பாட்டி, அடுத்தது பஸ். உங்கள் உணவை பண்ணுங்க. பெண்களுக்கு பாருங்கள், அது ஸ்பைடர்மேன். ஆச்சரியம், அவன் நம் ஹீரோ. சாலூட் லேடீஸ், இங்கே யாருக்கு எனது உதவி தேவை? ஆனா நம்ம பள்ளிக்கு போகணும். இல்ல பேய். நிபந்தனை, நான் உங்களோட வருவேன். அந்தோ என் ஆயுதம். முதலாளி சிரித்தார். நான் தான் எப்படி வாங்க. நன்றி. ஓ, இன்னொரு பஸ். ஸ்பைடர்மேன், நான் பஸ்ஸில் ஏற முடியுமா? இது பள்ளி குழந்தைகளுக்கே, சூப்பர் ஹீரோக்களுக்கு இல்ல. நான் சொன்னேன் இல்ல. எதிர். சரி, நான் சவாரி செய்வேன். நான் சொன்னேன், இங்கிருந்து போய்விடு. நான் முட்டாள்தானா நினைக்கிறீங்களா? ஓ ஆம், நான் கூரையிலே ஓட்டி விடுகிறேன். நான் சொன்னது போல. சரி, நீ என்னிடமிருந்து விலகி இருக்கலாம். நம்ம வெகு வேகமா போறோம். எனக்கு கடல் நோய் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னை வாந்தி எடுக்க யாருக்கு முடியவில்லை. நானும் கூட. என்னை இரட்சிக்கவும். நான் கெட்டாக உணர்கிறேன். நானும் அப்படித்தான். தலைவர் நடவடிக்கை எடுக்க முடியுமா தயவு செய்து? ஓ, நானும் கூட. ஓ, யாராவது ஜான்லை திறக்கவும். விரைவாக. நம்மள ரெக்கு ரொம்ப அழுத்து போகல. வணக்கம்.
sing so like it's far random. சரிகா. சரி உள்ள வாருங்க. அப்படிப்பட்ட முறையில் மீண்டும் என்னை பயமுறுத்தாதீர்கள். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். நான் உங்களை பிஜ்னா அடிக்க போனேன். Her hearts are water, Cheryl. அது நக்கல். அதுவே capable எனக்கு தெரியாது. என் விடு பொம்மையுடன் நடனமாட ஜென்யோயாங். என்ன நடக்கிறது? என் கை உதவுங்கள். நான் என்னோட பொறுப்பு இல்ல. ஓஸ் இல்லை. கல்லறை ஓட்டுனர். இல்லை இல்லை இல்லை. விடு, நான் ஓட்டுகிறேன். ஆம், அது கவிதாச்சு. வணக்கம் அனைவருக்கும். என் சந்தாதாரர்களே, பெரிட்னி உங்களுடன் இருக்கிறேன். இன்று பள்ளி பஸ் பற்றி மதிப்பீடு செய்கிறேன். உங்கள் பார்வைக்கு இது நம் ஓட்டுனர். மேலும் இங்கே பல குளிர்ச்சியான பொத்தான்கள் உள்ளன. மேலும் சாரதி சக்கரம் உள்ளது. பார்த்து அலு முடிவுக்கு அது தோற்று அமைதியும் நிம்மதியும். ஓ, என்ன நடக்குது? அனைவரும் நடனம் ஆடுவதாக இருக்கும் பள்ளி விழா. ஒரு பார்ட்டி இல்ல, எனக்கு மீண்டும் அழைப்பு வரல என்று. அருமை, இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறது. ஆமா, நான் ஒப்புக்கொள்கிறேன். என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? பஸ்ஸை யார் ஓட்டுகிறார்? ஆஹா, ஆமா. Finne Voibu Pet Source Fast Bread Bussers. ஆமாம், நாம் உணர்கிறோம். வருந்துகிறேன் உங்களுக்காக. ஹே, இங்கே ஒரு பஸ் இருக்கு. நீங்கள் எங்களை ஒட்டிக்கொண்டு செல்வீர்களா? ரகசியம் என்ன? நன்றி. நான் எவ்வளவு நேரம் அவள் நம் காத்திருக்க பொறுமையை முடியும்? என்று சொல்கிறாள். En Ayushin, a Caden Trails of Winter Tom. The period, அலுப்பாக இருக்கு. இது பேரழிவு. அஞ்சாதே, என்ன செய்ய வேண்டும் எனக்கு தெரியும். சத்தியமா? பெட்ரோலை தயாரிக்க சோர்ல டேங்கில் கலக்கணும். நாங்க எல்லாத்தையும் உள்ள பக்கம் வச்சுட்டு தமிழ். அப்படித்தான் தயார். நான் நினைக்கவில்லை இது வேலை செய்யும். அப்போ அது முயற்சி செய்ய தகுந்தது. கைஸ்கள் கவனமாக இருக்கவும். ஆஹா, நாங்களோ விண்வெளியில் இருக்கிறோம். இதை எப்பொழுதும் கனவில்லையே. இது எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. எப்படி நாம இங்கே வந்தோம்? எனக்கு புரியல. நானா மிதக்கிறேன். வணக்கம். பின்னோக்கி செல்கிறோம். நாங்கள் ஒரு விண்கல் போல. ஆளாக இருக்கிறேன். என்ன நினைக்கிறேன்? ஆமாம், இது உங்கள் செய்கிறதா? ஆம், உங்களுக்கு அது பிடித்ததா? பார்த்ததற்கு நன்றி. என் பவுன்ஸ் பார்த்து பாருங்கள். உங்களுக்கு அது பிடிக்கிறதா? ஆமாம், சரி. நீங்களே அதை என்னை முன்பே காட்டியிருக்கிறீர்கள். நான் அதை பார்த்தேன். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அப்படியா? ஆஹா, அது ஒரு போக்கிமான் தானா? ஆமா, பாருங்கள். ஓ யோ, பிகாசு வண்டி ஓட்டுநர் பாக்குறது முன் உன்னோட உள்ள வந்துடுறது நல்லது. அது எவ்வளவு நேரம் அடிக்கிறது? சந்திப்பதில் மகிழ்ச்சி டிரைவர். நான் பிகாசு. என்னை தொந்தரவு செய்யாதே. நான் ஓட்டிக் கொண்டிருக்கிறேன்.
என்னை காப்பாற்றுங்கள். ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? மன்னிக்கவும் டிரைவர். இப்போதே சரி செய்கிறேன். எவ்வளவு துர்நாற்றம்! ஓ, நான் சுவாசிக்க முடியலை. தயவு செய்து எனக்கு உதவும். கைஸ், என்ன பிரச்சனை? சரி சரி, நான் 2 நாட்களாக குளிக்கவில்லை. ஓ, அது சிங்க். இந்த கலசரம் விசித்திரமாக எனக்கு இருக்கின்றன. என்னவது உணரவில்லை. என்னை காப்பாற்று. புது காற்று வேண்டும். மூச்சுக்கள் அடைகிறது. உதவுங்கள். என்ன? ஓ இல்லை, என்ன ஒரு பயம். இந்த விஷயத்தில் நாமே ஏதும் செய்ய வேண்டும். ஆண்டி, உனக்கு இறங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். ஓ, பிழை கட்டுப்படுத்த முடியாததாகிவிட்டது. இல்லை, அந்த பஸ்ஸில் போனா அப்படிதான் நடக்கும். பயப்படாதே ஜெஸ், இது பரபரப்பானதாக இருக்கிறது. உனக்கு இது பிடிக்கும். உயிர்பிடிக்க தொடுக்கு பட்டிகளை கட்ட போராடி இருக்கின்றோம். ஒரு வாக்குச்சீட்டு போதாது. நன்றி. ஆனா நாம மிதந்தால் என்ன? அது எனக்கு உதவ போவதில்லை. அவள் என் உடம்பின் உறுப்புகளை இழக்கப் போகிறாள். ஆம், அப்படிதான். நன்றி. Air flaws. Endlich mal eine Schuhe klar. நான் நினைக்கிறேன் நாம் தான் இருக்கின்றோம். ஆம், உங்களால் எனக்கு உதவ முடியுமா? தயவு செய்து. நன்றி. ஹை நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இது என்ன ஒருவருக்கே போன்றதா? அல்லது அவள் சக்கையில் பதில் ஒரு குளிர்சாதன பெட்டி வைக்கிறாளா? ஓ, எனக்கு எல்லாவற்றையும் எனக்கு கொண்டு வந்தேன். நல்லதே. ஸ்னிக்கர்ஸ் மற்றும் பேண்டா. ஓ, ரொம்ப சுவையா இருக்குது. ஆனா எனக்கு இன்னும் பசிக்குது. ஓ, நான் ஒரு லாலிபாப் பார்த்தேன். என்ன? பஞ்சு மிட்டாய். நான் மன்னிக்கவும். தயாராக உள்ளேன். பாப்கார்ன் வைத்துக் கொள்கிறேன். இது என்னுடையது. சுவையாக இருக்கிறது. எவ்வளவு ருசியா இருக்கிறது. டிரைவர் ஒரு சாண்ட்விச்சை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். எனக்கும் அதை வேண்டும். அவரு மனசில் வைக்கும் நான் என்று. என்ன? அது சத்தம் தான். அந்த குழந்தைகள். நான் சுதந்திரா இருக்கிறேன். ஆமா. இன்று நான் படுக்கையிலிருந்து எழுந்திருக்க முடியவில்லை. எனினும் நான் பள்ளிக்கு செல்ல வேண்டியிருந்தது. அதனால் வழியில் தூங்க முடிவு செய்தேன். அப்படியா? மிகவும். நாங்கள் வந்து அனைவரும் வெளியில் சென்றோம். ஆமா, கடைசியாக பள்ளி முடிந்தது. வீடியோ விளையாட அனலியேன். நான் பை பை. எனக்கு தோன்றி எனக்கு உங்களை. மியா, வெண் பெட்டியில் என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்கு? என்ன? சுவாரஸ்யமானது. அட, இது என் எண்ணத்தை விட இன்னும் சிறப்பாக இருக்கிறது. கார் அலங்காரமா? அப்படியே கைதில் சிக்கியது போல் தெரிகிறது. இந்த சதி தங்கவேஷ்மா எடுத்து பிங்க் வட்டங்கள். இப்போது ஹூட் மிகவும் மெல்லியது. முழு கார் பிங்க் ஆக இருக்காது. ஓ, என்ன பெரிய விலைநேர் இருக்கிறது பாருங்கள். ஜோக் தான் இது. மற்றும் தான் காருக்காக பிரகாசமான புருவங்களை இல்லாமல் எந்த ராஜகுமாரி, சரியா? மற்றும் அழகான உதடுகள். அப்படியே விட்டுன்னு பாருங்களேன் தோழி, எவ்வளவு அழகாக உருவானது. இப்போ எனக்கு ஸ்லோ பண்றாளா? சரிதானே? என் கார் அதை விட மேல இருக்கணும். சரியா? நான் எல்லாவற்றையும் ஆன்லைன்ல ஆணை விடுகிறேன் இப்போது. ஏண்டி நீ என்ன பயமுறுத்தின? அது நம்முடைய எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஒரு ரோலர் மற்றும் கருப்பு பூச்சினால் தொடங்கலாம்.
நாம் அதை பாட்டு கலரில் இறக்குவோம். செல்லலாம். முழு கார் கருப்பு நிறமாக இருக்கும். ஓ ஆமாம், அது குளிர்ச்சியாக இருக்கிறது. தலையில் கங்கற்றுடன் குகைகளும் 2 கடும் பறையாட்டு கொடிகளும். அதுவே தான் உங்களுக்கு தேவை. முன்னிலேயே சில கொம்புகள் மற்றும் கண்டிப்பாக ஒரு கண்முடிச்சு மற்றும் ஒரு உண்மையான கடல் கொள்ளைக்கார். அதுதான். இவ்வளவு அழகான நிறம் என்றும் பிடிச்ச உருமா என்ன? ஏய், நீ உன் கார் செய்கையில் என்ன செய்தாய்? நீர் நகலாகி இருக்கிறீர்கள். அது ஒரு எழுத்தாளரின் வடிவமைப்பு. அப்படியா? சரி, அட்ஜஸ்ட் பண்ணிவிடுறேன். நெகிழ்வானவர் கார் உள்ளே அலங்கரிக்க வேண்டிய நேரம். அவ்வளவு இனிமை. மேலும் மணிக்கோழி காதுகள். நான் அவற்றை ஸ்டீரிங் வீலை குலுக்கி விடுவேன். டாஷ்போர்டும் மிகவும் மிருதுவாக இருக்க வேண்டும். கையகப்படுத்து மற்றும் கியர் பாக்ஸிற்கு எனக்கு இவை கவர்களாக உள்ளன. ஒரு ஜோடி சீப்புகள் மற்றும் இளஞ்சிவப்பு கனிகள். செம்மையாக இருக்கிறது. உங்களுக்கு இது பிடிச்சதா மிஸ்டர் யூனிகார்ன்? நீங்கள் இங்கேயே உட்கார்ந்திருப்பீர்கள். மற்றும் நான் பெல்ட்டை புத்தகத்திற்கவே செய்தேன். இப்போது என் கார் செம்மையாக உள்ளது. ஹாஹா, சரி, அது மெடிக்க இருக்கு. என்ன மியா ரொம்ப அலங்கரிச்சா? என்ன பொறாமையா? சரியா சொன்னேன். எனக்கு பைக்ல ஏதோ இருக்கின்றது. பின் சீட்டுக்கு கப்பல்கள் கொடி. இத்தி சிலை ஸ்ரீ குறைசி குழம்பையில் என்னோட ஒவ்வொரு டாஷ்போர்டுக்கு சிறிய கொள்ளையர்கள் கப்பல். இன்னும் பல தலை குடம்புகள் கண்ணாடிகளிலும் கூட. இன்னும் நானுடைய பயணியர் இங்கே. எப்படி இருக்கிறாய்? எலும்புக்கூடு அறவோர்த்தே. அப்புறம் ஒரு நிமிடம் வாங்க. ஏய் மைக், உன் கார் என்ன இருக்கு? இது என்ன? எலும்பு கட்டமைப்பு உதவி. Played in Dampro, or Punch, 3 எலும்புக்கூடு, ஒரு திகில். சீக்கிரம் வீடியோ விடாஸ்லைஸ் நூடல்லாவால் நினைச்சார். பொறாமையா? என்ன? சார்ஜ் பூஜ்யமா இருக்கு. சாமி, நார்மல் பேக்கை பார்க்கறது அவசியம். இது எனக்கு உதவிகரமாக இருக்கும். கயிற்றை இங்கே கொடுப்பேன். டேப்லெட் அதில் இணைப்பேன். ஓ அப்படியா? இது நிஜமாவே ஒரு சினிமா தியேட்டர். சிப்ஸ் வேண்டும் தானே? ஆனால் அது உங்களோடு செல்வதில்லை. எப்படி முடியும்னு தெரியல. இது ரொம்ப சிரிப்பு. மற்றொரு பக்படம் இந்த மாதிரி. எனது காரில் நானும் மிகவும் அழகாக இருக்கிறேன். நாங்கள் ஒருவருக்கொருவர் ஏற்றவர்கள். மிகவும் அருமை. என்ன மைக் அங்கே என்ன செய்கிறார்? அவர் ஒரு எலும்புடன் வீடியோக்கள் காண்றாரா? அருமை. சாபம். ஒரு யோசனை. இப்போது யார் குளிர்ச்சியானவர் என்பதை பார்க்கலாம். கடைக்கு ஓடினாலே போதும். இதோ என்னுடைய புதிய டிவி. இப்போது அதை என்னுடைய அழகான இழு பெட்டியில் பொருத்த போகிறேன். ஆமாம், இங்கே வாருங்கள். உங்களுக்கான இடத்தை நான் கண்டுபிடித்தேன். சரியாக உள்ளது. ஓஹோ, அதை பார்க்க எங்கிருந்து பக்கங்கள் தேவை. இந்த குஷன்கள் படுக்கைகள் சரியாக இருக்கின்றன. எத்தனை வசதியாக இருக்கிறது. இப்போது கேர்த்திகளுக்கு கால் செய்ய மட்டும் மீதம் இருக்கிறது. சீக்கிரம் இதோ பப்கார்ன் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ வணக்கம் பெண்களே, எவ்வளவு நகைச்சுவையானது பாருங்கள். அதான் சரி, மிக குளிர்ச்சியானது. அது என்ன சத்தம்? அவங்க அங்க என்ன மாதிரியான கூட்டு வச்சிருக்காங்க? அவங்க சினிமா பாக்குறாங்களா? பாதுகாப்பான முகப்பில் இருக்கிறதா? அது போதாது. இப்பயாவது பயிற்சியை தேடங்க நேரம். இப்ப என் பயிற்சியாளரை ஆன் செய்யறேன். மேலும் இப்ப ஒரு யோகா சாரம் பரப்ப வேண்டியது தேவை. செல்லலாம். 2 1 2. ஓ ஹாய் பெண்களே, ஒன்று கூடுவோம். 1 2 1 2. அதுதான் பயிற்சியாளருக்கு பின்பற்றி பழகுவோம். என்ன நடக்குது அங்கே? அவங்க பயிற்சி செய்கிறாங்களா? இல்லை, இந்த அமெரிக்கா பாணி உருண்டை காய்களை நிறுத்த நேரம் ஆகிவிட்டது. ஒரு குண்டான பெட்டி. எனது விளையாட்டு உபகரணங்கள் அதில் உள்ளன. நான் எடை கைகளை கார் தலையை போடுவேன். இப்படிதான். அட்டுக்கம்பி அங்கேயும் இருக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? பயிற்சி செய்ய நேரம் வந்துவிட்டது. ஆமாம், சரியாக தாது கம்பியை அழுத்துவோம். கோஷம் வளர்க்க நாம் குறைவாக போவதில்லை. ஏன் பின்னால் தாமதமாக உள்ளாய்?
ஓய்வெடுக்காதே. என்ன பார்க்கிறாய்? ஓ, வாங்க. இன்னும் ஒன்று. ஆஹா ஆஹா, அவன் எனக்கு கண் சிமிட்டினானா என்று நினைக்கிறேன். ஹாய். ஏய், என்ன செய்றாய்? ஏய், ஓ பசங்கள், என்ன மசீரிகள். நாம் அவங்ககிட்ட செல்லலாமா? வாங்க. வணக்கம். ஹாய் பெண்களே. பெண்களே, என்ன செய்கிறீர்கள்? நான் ஒற்றையாக இல்லை. ஆஹா, அவை சக்தி மிக்கவையாக இருக்கின்றன. பொண்கள் என்னை விட்டு அது போனார்கள் நான் போல் இருக்கிறது. அது தவறு. ஏய், நீ ஏன் அழுகிறாய்? வா, எனக்கு கூட ரயில் பிடிக்கலாம், போகலாம். சரி, நாங்கள் நன்றாக செய்கிறோம். ஹாஹா. தொடங்குவோம். நீங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும். நான் தர்பூசணி ஐஸ்கிரீம் தயாரிக்க போகிறேன். மேலையை வெட்டி உள்ளே உள்ள அனைத்தையும் கலக்குகிறேன். நம்பிக்கை அளிக்கிறது. கொஞ்சம் எலுமிச்சை சேர்க்கிறேன். ஓ, நான் இதை எழுத அதிவேகமாக வந்து பாட்டியை காப்பாற்று. நீ அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். இப்போது பாட்டிக்கு ஒரு கண் மட்டுமே இருக்கின்றது. என்னிடத்தில் ஒரு கருத்து இல்லை. நான் இப்போது நிறைந்து விட்டேன். சரி, நான் அடுத்ததை செய்கிறேன். நிறைய சர்க்கரை சேர்த்து எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். எல்லாவற்றையும் உடனடி உரைச்சல் தூவலால் உறைய விட்டல். இப்போது நல்ல சுவைக்காக கமிபிலாட்களை சேர்ப்போம். அவை மிகவும் சகாஷாக இருக்கும். யோசனை வந்தது. பொழியில் உருக்க வேண்டும். அதிசயமாக இருக்கிறது. எல்லாத்தையும் சிலிகான் மேற்பரப்பில் ஊற்றுகிறேன். அதை ஒன்றாக மடக்கி கடினமானது நாளை பார்க்கும் வரை காத்திருக்கிறேன். அது போதுமானது. இது உணவுக்கூடிய ஐஸ்கிரீம் தட்டு ஆகும். இதை கோப்பிங்க. ஹோ, பாட்டி, நீ என்னை பயமுறுத்தி விட்டாய். ஆனால் என் கையில் ஒரு பயிற்சி கிடைத்தது. பாட்டியின் பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என எனக்கு தெரிந்து விட்டது. இதோ உங்களுக்கு ஒரு கமி கண். பாட்டி இப்போது மிகவும் அழகாக தோன்றுகிறது. நீ பயமுறுத்து முதல்வர் அல்ல. இப்போது நம்முடைய ஐஸ்கிரீம் வாங்கலாம். நாம எடிபிள் தட்டில் சில ஸ்கூப்புகள் வைக்க வேண்டும். அவரி ஐ எல்லாமே பொன்னால். அற்புதம். நீ என்ன நினைக்கிற? அமைதி. நீ கலங்கி போய்விட்டாயா? நான் அமைதி. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் என் பிரயூட்டுப்பையை சரிபார்க்க வேண்டும். ஆஹா, நான் அங்கே குறிப்பாக ஏதும் இருக்க வேண்டும். அது ஸ்கிட்டில்ஸ். சரி, அதை வண்ணங்களில் பிரிப்போம். சரியாக இருக்கிறது. இப்போது ஒவ்வொரு நிறத்தையும் தனித்தனியாக பிளெண்டருக்குள் ஊற்றுகின்றோம். அதை கலந்து விடுங்கள். ஓ, எல்லாமே திட்டமிட்டபடியே. அடுத்து ஒவ்வொரு நிறத்திற்கும் ஐஸ்கிரீம் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும். அருமை. 3, 2. நாம் இப்போது ஸ்கிட்டில்ஸ் ருசி கொண்ட ஐஸ்கிரீம் பெற்றுவிட்டோம். எனக்கு ஒரு ஜான் கிரிங்கிள் சிப் தேவை. அந்த சிப்ஸ்களை நான் எனக்கே சாப்பிடுகிறேன். ஆனால் எங்களுக்கு ஜாடி தேவை. ஒரு குச்சியிட்டு போய்லா. ஐஸ்கிரீம் ரெடி. பிடித்திருக்கிறதா? பாட்டி நன்றாயிருக்கிறார். சோர்வாக இருந்தும் தூங்குகிறேன். ஆனால் அவள் சரியாகத்தான் இருப்பாள். எல்லாமே ஆட்பாட்டில் உள்ளது. எனக்கு தயிர், கொஞ்சம் சர்க்கரை மற்றும் கீரைகள் வேண்டும். இது அழகாகவும் ஆர்வமூட்டுவது போலும் இருக்கும்.
இவற்றை எல்லாம் கலந்து விடுவோம். இப்போது நமக்கு நல்ல ஆரோக்கியமான இயற்கை ஐஸ்கிரீம் தயாராகிவிட்டது. வாசனை போன்றது. அதை வார்ப்புருவில் ஊற்றி குச்சியை நுழைத்து பத்திரிகைக்கு அனுப்புறோம். காத்திருப்போம். சுத்தம் செய். ஏனாம் இது? ஓ, ஸ்ட்ராபெரி. காதிரு, ஒரு யோசனை வந்துவிட்டது. ஆனா எனக்கு தேன் தேவை. ஓ, இது ஒரு நீண்ட நாள் ஆக போறது. என்ன நீ முடியாது. சிறிதளவு சாப்பிட தவறவில்லை, ஆனால் இது மிகவும் சுவையாக இருக்கும். சரி, நான் ஹாம்பீர் முடிஞ்சுட்டேன். எனக்கு தோன்றவில்லை. நான் காட்டுக்கு வந்தேன். எனக்கு தேன் தேவையாக உள்ளது. தெரியவாறு அதை தேவைப்படும் ஒரே நபர் நான் அல்ல. என்ன தேவைப்பட்டேன். வரவேற்கிறேன். அதான் சரி, கண்டுபிடித்தேன். இப்போது நாங்கள் திரும்பச் சென்று நான் ஸ்ட்ராபெர்ரி அடங்கிய கண்ணாடியில் தேன் ஊற்ற வேண்டும். இப்போ கலந்து அடுக்கட்டிலிருந்து ஐஸ்கிரீமை எடுக்கிறது, ஏனெனில் அது ஏற்கனவே உறைந்து விட்டது. இதை என் தேன் ஸ்ட்ராபெரி பரிகையில் மூழ்கடிக்க மட்டுமே உள்ளது. பரிசோதிக்கலாம். இது என்ன, ஒரு பிளேட்? இது ஆச்சரியமாக இருக்கிறது. இதை முதலில் முயற்சிப்போம். வெறுப்பூட்டும். இல்ல இல்ல இல்ல. அமைதி. என்ன இருக்கிறது? பிங்க் ஐஸ்கிரீம். ஏன் பிடித்த நிறங்கள். அம்மாவுக்கு ஒரு டிவி பாக்ஸ். அற்புதம். உங்களுக்கு எந்த பயம்? ரிங்கிள் சுடன் வேடிக்கையான சேர்க்கையா? ஐஸ்கிரீம், கூல்ஸ், நட்ஸ். பார்ப்போம். ஓ, அருமை. படிக்கம் சுகமாக இருக்கிறது. இது ருசியாகவும் இருக்கிறது. நன்றி சின்ன குச்சி. உண்மையா? ஆம். தங்கை. ஓ, மைக். கீழே பார்த்துவிட்டு செல்க. வணக்கம். நிக்கோல் ஏற்கனவே ஒரு ஆழத்தை உள்ளடக்கிய படத்தை வரைந்து விட்டார். ஓ, ஒரு டோனட். அற்புதமாக இருக்கிறது. சரி. மைக், உனக்கு ஏதாவது யோசனை ஏற்பட்டதா? வண்டர்லாண்ட் நல்ல யோசனை. ஆஹா, நீ மெக்டொனால்ட்ஸில் டோனட் ஆர்டர் செய்ய தீர்மானித்தாயா? ஆனால் நீங்களே அதை சமைக்க வேண்டும். நிக்கோல் எப்படியும் தெரிந்து கொள்வாள். எல்லாம் சிவப்பாக உள்ளன. சிரிக்கிறது. நான் தொலைபேசியில் விளையாடுவேன். ஸ்டீவ் கூட ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறார். சாஃபர் என்ன மாதிரியான டோனட்டை கொண்டு வந்திருக்கிறாரோ என அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன். நாங்கள் சோடாவை கண்ணாடி வீடுகளில் ஊற்ற வேண்டும். ஜெலட்டினை சேர்த்து எல்லாவற்றையும் நன்றாக கலக்கவும். இப்போ இந்த கலவை ஒரு டோனட் வார்ப்ல ஊற்றுறேன். இது ஏற்கனவே ருசியாக இருக்கிறது. நாங்கள் 6 டோனட்ஸ் கொள்ள போகிறோம். நன்றாக செய்திருக்கிறாய். அதை ஒரு தட்டுல வைக்கலாம். தயார். சில நிறமுள்ள சிற்றுண்டிகளை பயன்படுத்துகிறோம். இது மிகவும் அழகாக இருக்கிறது. நிக்கோலுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். அது பிடிக்கும். பாருங்கள், பாருங்கள். நான் ஓ பரவாயில்லை. டோனட்ஸ். இவற்றை நான் அலங்கரிக்க வேண்டும். சாக்லேட் டிப்பிங்கா? இது மிகவும் ரசிக்கத்தக்கதாக தெரிகிறது. நான் அதை பறித்து சாப்பிட ஒண்ணுமில்லை, ஆனால் நிகோலுக்கு விட வேண்டும். இப்போது நான் கொட்டுக்கோட்டுகளை செய்ய போகிறேன். எனக்கு ஒரு முழு பைய நட்டுக்கள் இருக்கின்றன. எனது கடவுளே.
ஆகறியா அத டோனட்டுக்கு கொட்டுறது. அடுத்ததாக அலங்கரிக்க ஸ்ட்ராபெரிகளை நறுக்க வேண்டும். இதற்கு சுவையாக இருக்கும். அதுதான். ஓ, எனக்கு நினைக்கிறேன் மைக் கண்டிப்பாக பசிக்கின்றான். ஆனால் அது நிக்கோலுக்காகத்தான். அதை எப்படியாவது சரி செய்ய வேண்டும். உன்னிடம் ஏதாவது யோசனை இருக்கிறதா? அம்ரான், சரி, எனக்கு எப்பவும் ஒரு யோசனை உண்டு. நான் சாக்லேட்டை உருக்க வேண்டும். இதோ அதை சில நீல துளிகளால் தூவி புழங்க வேண்டும். மற்றும் ஒரு ஓரியோ தேவை. சுவரில் உள்ள புத்தகங்கள். அதன் பாதியை சாப்பிட்டு விட்டு மீதியை டோனட்டில் வைக்கிறேன். சில ஐசிங், ஒரு இனிப்பு சிரிப்பு. சரியாய், கண்கள். வாவ், மைக், அது சிறந்த ஐடியா. நிக்கோல், நீங்கள் தயார்தானே? ஆம், எல்லாம் ருசியாக இருக்கிறதா? இவைகள் கம்மி டோனட்டுகளாக தொடங்குவோம். அவை மிகவும் பளபளப்பாகவும் பெரியதாகவும் உள்ளன. அதை முயற்சிப்போம். ருசியாக இருக்கிறது. செஃப், அருமை. இது நான் என்ன? இது என் பொம்மைகளுக்காக டோனட் மாதிரி இருக்குது. வெகு சின்னதா இருக்கு. நான் முடியல. அதை சென்று பார்ப்போம். வாவ், இது அற்புதமாய் சுவைக்கின்றது. எனது பிடித்த நட்டுகள் மற்றும் சர்க்கரை சேர்க்கை. ஓ, ஹக்கி வக்கி, அதை ஜூசிக்கலாம். வாவ், ரொம்ப நல்லது. ஆனால் எப்போது எல்லாம் ரொம்ப சுவையாக இருந்தது. நான் தான் மிக கேவலமானவன். நீங்கள் என்னை வாழ்த்தி மகிழ வேண்டும். எனக்கு ஒரு கேக் வேண்டும். இந்த உலகத்தில் மிகவும் சுவையான மற்றும் அழகான கேக். நான்கு, இது குழந்தை நிக்கோல் கொடுத்த பணியாகும். பாட்டி ஏற்கனவே என்ன செய்ய வேண்டும் என்று அறிந்துள்ளார். முதலில் கேக்குக்கான மாவை பிசைய வேண்டும். இதை செய்ய நீங்கள் மா, பால், சர்க்கரை மற்றும் வெண்ணெய் தேவை. அதை நன்றாக கலக்குங்கள். கெடக்கைதி, நீ என்னவென்று யோசித்தாய்? நானே மாவை பிசைய வேண்டியதில்லை. அதற்காக என்னிடம் ஒரு சிறப்பு சக்தி வாய்ந்த இயந்திரம் உள்ளது. ஓஹோ, பாட்டி, நீங்கள் விரைவாக செய்ய வேண்டும். ஒரு இயந்திரத்துடனான போட்டியில்லாத எளிதானது அல்ல. வாருங்கள் பாட்டி, விரைவாக செய்யுங்கள். விடாமல் இருக்க வேண்டும். நீங்கள் இதை செய்யலாம். எனக்கு ஷெஃப்ஸ் சரிவருந்த இயந்திரத்தோடு ஒப்பிட எதுவுமில்லை என்றே நினைக்கிறேன். போனால் இனி வேறு காரியத்திற்கு செல்வோம். செஃப்களை ஒரு மோல்டில் பூரித்து அவனில் வைக்கிறார். பாட்டி இதை பிடிக்கிறார். என்ன செய்திருக்கிற? அது அடுப்புக்குள் வைத்து விட்டியா? இங்கே டைமர் இருக்கு. பாட்டி, நிறுத்து. எனக்கு ஓர் வடாய் அடுப்பு வேண்டும். நான் ஒரு வடாய் கேக் செஞ்சுக்கிறேன். கலவையை ஊற்றுகிறேன். அதை மூடுகிறேன். வலா, நிச்சயம் என் ஜேம் பயன்படுத்துவேன். அதுதான் ரொம்ப நல்லது. ஓ, மறு மற்றும் பல அடுக்குகள். சரி, நாம் கொஞ்சம் அடிக்கப்பட்ட பால் சேர்க்க வேண்டும். அதிகமாக இருக்கும். இதுவே சிறந்தது. அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் என்ன? சரி, யமா மீண்டும் ஏதோ நினைத்திருக்கிறார். இந்த முறை அது என்ன? சரி, மெரிடேன் மண்டலத்திலிருந்து புதிய சம்பளம் சேகரிக்க. சரி, எனக்கு இங்கே சுவையான ஜம்பு பழங்கள் பிடிக்கும். இல்லையே, என்னுடைய வாயிலிருந்து வெளியேறுங்கள். என்ன அருமை. இல்ல, இன்னும் கொஞ்சம் கேக் மற்றும் ஹிம்பேரி, ராஸ்பெரிஸ் இருக்கின்றன. கேக் மிகவும் அழகாக மாறி உள்ளது. கொச்சைப்படுத்தவே அற்புதமாக இருக்கின்றது. சிறிது பொடியாக்கப்பட்ட சர்க்கரை தெளிக்கவும். மைக், நீங்க நுடல்லாவில் மூச்சிடப்பட்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிஷத்துக்கு கூட
கவனிக்காமலே விட்டுவிடலாம். நாளைக்கு நான் இங்கிருந்து உன் வெளியேறப் போகிறேன். தங்கைசிக்கு என்ன தயார் செய்ய போகிறாய்? என் கேக் வெந்து விட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும். நான் என் கரிய கத்தியை ஹஃபடித்து பெறுகிறேன். அப்படியே தயாராகிறது. இப்போது வெவ்வேறு நிறங்களின் கிரீமை பயன்படுத்தி ஒவ்வொரு அடியிலும் பரவ வேண்டும். அதிலே நிறைய இருக்க வேண்டும். கேக்கின் சுற்றிலும் கிரீமை பூசவும் வேண்டும். சரியானது. சாதகம் உதவியுடன் அதை சமமாக காலம் விடுவோம். இப்போது ஹுபா பூபா ஜெஜோலை அலங்காரமாக பயன்படுத்த போகிறேன். மேலும் நர்ட்ஸ் கேண்டி மேலே வைத்திருக்கிறேன். சரி, எல்லாம் தயார். சேஃப், இந்த கேக் சுவையாக தெரிகின்றது. மைக், உனக்கு ஏதும் இல்லை? எல்லோரும் தயார். தொடங்கு. இந்த மிக அருமையான சமையல் முறையை பார்க்கவும் நான் கண்டேன். டாக், இது ஒரு கப் கேக் மற்றும் இது ருசியாக காட்டுகிறது. எனக்கு நுடல்லா மீதி கொண்ட ஒரு ஜாடி உள்ளது. அதன் மீது மாவு, முட்டை மற்றும் பால் சேர்க்கிறேன். இப்போது எல்லாவற்றையும் குழைத்து பெர்ஃபெக்ட். மைக்ரோவேவில் 1 நிமிடம் முற்றிலும் காத்திருக்க வேண்டும். மைக் என்ன செய்வார் என ஆச்சரியம் கொள்கிறேன். ருசியானது. முடிந்தது. அதை வெளியே இழுக்க வேண்டிய நேரம். இது மிகவும் சூடு. ஒரு ஸ்பூன் இடுகிறது. நாம் அதை நிக்கோலுக்கு கொடுக்கலாம். சிரிப்பதை நிறுத்து. மிக அருமையாக வாசிக்கிறது. இதிலிருந்து தொடங்க விரும்புகிறேன் மற்றும் எனக்கு ஒரு ஸ்பூனை மிகவும் தேவைப்படவில்லை. சரி, சராசரி. மைக், அடுத்த முறை சிறப்பாக முயற்சி செய். பாட்டி, இது வெஃபில் கேக் தானா? அருமை, ருசியாக உள்ளது. பாட்டி, உங்க அனைத்து சமையல் குறிப்புகளும் நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கு. இப்போ இந்த பெரிய பிங்க் கேக் சாப்பிட்டு பார்க்க மட்டும்தான் பாக்கி இருக்கு. எனக்கு எல்லாமே பிங்க் நிறத்தை ரொம்ப பிடிக்கும். ஒரு கடி எடுக்கிறாயா? ஆஹா, என்னொரு ருசியான விஷயம். நான் கூட ஒரு பிச்சியை ஊத முடியும். சமையல்காரர் நிச்சயம் வெற்றியாளர். வெற்றி இறுதியில் எனக்கு. இழக்க விரும்புகிறேன்.